வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான 2 கடை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, மாட்டு தீவன கடை மக்களே. இது ஆரண்யேரி பக்கம் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் அகமத் ப்ரோ அங்கே புறா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்க்க போயிருந்தோம். ஆக்சுவலாக அதில் கொண்ட புறா இருந்துச்சு. அதுதான் நம்ம வாங்கலாங்கிற ஐடியாவில் போனோம். பட் நம்ம போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் அதை யாரோ வாங்கிட்டு போனாங்களாம். அதே மாதிரி இந்த கர்ணை ஒன்று நல்லா பிடிச்சிருந்துச்சி மக்களே. ப்ரௌன் கலர் மெயிலு. பட் இது யாரோ புக் பண்ணிட்டாங்க. ரேட்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் புக் ஆகிடுச்சு. அது போக மற்றதெல்லாம் சாதாரண இருந்துச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஒரு 4 ஃபீமேல் வேணும் பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காண்டி இருக்கான்னு பார்த்தேன். அதில் இந்த ஒரு புறா மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி மக்களே. பட் அது மெயிலு. கலர் பாருங்கள், நல்லா பால் சப்சா கலரில் இருந்துச்சு. மற்றது எதுவும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லலை. அடுத்தால வந்தால் சொல்கிறேன் ப்ரோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃபீமேல் 4 சாதா புறா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒயிட்டில் பிளாக் புள்ளி இருக்கலாம், அந்த ஒரு ஃபீமேல் தான் ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு. திரும்ப முயல் கிடந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் கிடந்துச்சு மக்களே. நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ அவங்க ஒரு 2 கூடு வச்சுருந்தாங்க. ஒரு கூடில் முஸ்கியும் மற்ற கூடில் வந்து சாதாவும் போட்டிருந்தாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தா 6 கூண்டு வச்சுருக்காங்களே. அதில் 4 புறாக்கு, 2 மட்டும் முயலுக்கும் லவ் பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க மக்களே. இப்போ நம்ம ரெகுலராக நம்ம செல்வா வீட்டுக்கு போகல வேறு ரூட் ஓடி தான் போவோம். பட் இந்த வாட்டி இந்த புறா கிடைக்காட்டி இந்த ரூட்டில் போனோம். ஸோ இனிமேல் இதிலே போகலான்னு இருக்கேன். இப்போ பார்க்குறது 2வது கடை மக்களே. இது ஒரு கறி கடை, பேன் விலையில் இருக்குது. அதில் இந்த புறா மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கண்ணும் லைட்டாக வெள்ளி கண்ணாக இருந்துச்சு. ஸோ அடியாக இருக்குமா அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அது வீடியோட எண்டில் பார்க்கலாம். நம்ம சாதா புறாலாம் இங்கே சைடில் போட்டிருந்தாங்க, பேராக எடுத்து பிரித்து போட்டிருந்தாங்க. அதில் நமக்கு ஃபீமேல் ஏதாச்சும் தனியாக வருமானு பார்த்தேன். பட் எல்லாமே பேராக கிடக்குது, பேராகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபீமேல் அடுத்த வாட்டி வரையில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மக்களே. ஆனால் இதில் இருக்கிற எல்லா ஃபீமேலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஃபீமேல் மட்டும் கரெக்டாக எடுத்திருந்தேன், அந்த 4 பிரித்து எடுத்துருந்துருக்கலாம். பட் ஃபீமேல் போயிடுச்சுன்னா மேல் மட்டும் போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால தான் ஃபீமேல் மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க. பட் நமக்கு ஒரு ஃபீமேல் மட்டும் எடுத்துருக்கோம் மக்களே. ஏன்னா அது வந்து அடியாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டில் எடுத்துருக்குறோம். ஸோ அது அடிச்சிச்சுன்னா லக்கு தான், அப்படி அடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த கலர் நல்லா இருக்குது, அதனால தான் எடுத்துருக்கேன் மக்களே. இதுதான் அந்த புறா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கூண்டில் தனியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு சின்ன கூண்டில் எடுத்து போட்டு பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது மக்களே. அந்த மண்டைக்கட்டு கன்சைன்லாம் ஓகே தான். நம்ம இன்னொரு ப்ரோட்டையும் கேட்டோம், அவரும் அடி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், அதோட ஐசைன் காமிக்கிறேன். இந்த கண்ணில் மட்டும் எவனோ ஒருத்தன் கொத்தி வச்சுருக்கிறான். பட் ஓகே தான். கண் வந்து பியூர் வெள்ளியாக இல்லை, அப்படி நடுவில் வெள்ளி, காணல்லாம் லைட்டாக ரெட்டிஷாக தான் இருக்குது. நம்ம கேமரா வந்து அப்டேட் பண்ணோம், மொபைலில் அப்டேட் பண்ணோம், அதனால் கொஞ்சம் மொக்கையாகுது. அப்டேட் பண்ணால் பொதுவாக நல்லா தான் இருக்கும். பட் இப்போ அப்டேட் பண்ணால் அது கொஞ்சம் கேவலமாக இருக்குது, ஏன்னு தெரில. ஓகே மக்களே, புறா எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.